சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கேஸ் சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்றனர். ஆனால் வதந்திகளை நம்பி மக்கள் பீதியடைய வேண்டாம் என பெட்ரோலிய நிறுவனங்கள் விளக்கம் அளித்துள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக ஏற்கனவே எல்பிஜி தட்டுப்பாடு என்பது நிலவி வரக்கூடிய ஒரு சூழல்ல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவிய செய்தியின் வெளிப்பாடாக தமிழகத்தில் ஏராளமான பொதுமக்கள் பெட்ரோல் பங்குகளில் குவிய தொடங்கினாங்க. குறிப்பாக கேன்களிலும் வாட்டர் கேன்களிலும் பெட்ரோலை நிரப்பி கொண்டு சென்ற காட்சிகள் எல்லாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பெட்ரோல் பங்குகளில் மக்கள் படையெடுத்திருந்த ஒரு சூழல்ல பெட்ரோல் டீசல் உரிமையாளர்கள் தரப்புல தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புல தமிழகத்தில் 7000க்கும் மேற்பட்ட பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள்ல எந்தவித பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் இல்லை எனவும் அடுத்த 21 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. மேலும் செயற்கையான டிமாண்டை ஏற்படுத்தி தொடர்ந்து மக்கள் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, எண்ணெய் நிறுவனங்களின் தரப்புல சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வீண் வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். தமிழகத்தில் மட்டுமில்லாம இந்திய அளவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்பது இல்லை. தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்தாங்க. அது மட்டுமல்லாம விநியோகஸ்தர்களுக்கு வழங்கக்கூடிய பெட்ரோல் டீசல் இருப்பை பொறுத்த மட்டில் தங்கு தடையின்றி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் செயற்கையான டிமாண்டை ஏற்படுத்தி தொடர்ந்து பற்றாக்குறைய இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டருடைய பற்றாக்குறையை போக்குவதற்காக தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்கள் அதற்கான பணிகளை ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக தற்போதைய நிலையில 25% வரைக்கும் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை எண்ணெய் நிறுவனங்கள் பெருக்கியிருப்பதாகவும், அது மட்டுமல்லாம சிலிண்டர் புக்கிங் செய்யும் போது 25 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே புக்கிங் செய்யக்கூடிய வசதி அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், புக்கிங்ல இருக்கக்கூடிய செயலியில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்குவதற்கு ஸ்மார்ட் புக்கிங் திட்டம் என்பது எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களின் தரப்புல வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டோ அல்லது செயலி மூலமாகவோ வரும் நாட்களில் புக்கிங் செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு இன்று முதல் அது அமலுக்கு வந்திருக்கிறது. காலை 10 மணி முதல் 6 மணிக்குள்ளார இந்த புக்கிங்கை மேற்கொள்ளலாம் என நுகர்வோர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் வலியுறுத்தல வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், தொடர்ந்து வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கான வாய்ப்பை எப்படியாக மேற்கொள்ள வேண்டும், வரும் நாட்களில் அந்த பற்றாக்குறை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலை தான் இன்றைய தினம் இந்த போர் சூழல் காரணமாக அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எரிபொருள் பற்றாக்குறை குறித்தான நகர்வுகள் நகர்கிறது. நன்றி தாயுமானவன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.